வீட்டு மனைகளை வாங்குவது, அவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் என பல அம்சங்களை இன்றைய தினத்தில் பார்த்து வருகிறோம். இன்று வாங்கிய வீட்டு மனைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம். மனை வாங்கி சொந்தமாக வீடு கட்டுவது பலரின் நிறைவேறாத ஆசை. அப்படி ஆசைப்பட்டு வாங்கிய வீட்டு மனையில் வில்லங்கம் உள்ளதா என்று ஆராய்ந்து தேவையான ஆவணங்களை சரிபார்த்து வைப்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் மனைக்கான பத்திரங்களை வாங்கியவர் தமது பெயரில் பத்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறும் மனை விற்பனையாளர்கள் மனையை வாங்கிய பின் அதனை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என்கிறார்கள். காரங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அவங்க நிலத்தில் எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் நிலத்தில் எதாக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்துங்க. நல்ல ஹை வேல்யூ லேண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபென்சிங் போட்டு போர்டு போட்டு வச்சுருங்க. அது உங்களை காப்பாற்றும். உங்களை எதுவாக இருந்தாலும் பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் வராதுன்றது மாதிரி நீங்கள் நிலத்தை போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் அது உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கும். அப்பப்போ போய் பாருங்கள். பக்கத்தில் நடக்கிற சேஞ்சஸை தெரிஞ்சுங்க. மனையை வாங்கிய பிறகு அடிக்கடி சென்று அதன் நில மதிப்பு, வீடு கட்டும் சூழல் எப்படி உள்ளது என்று பார்த்து அதற்கேற்ப வீடு கட்ட திட்டமிடலாம் என்று கூறும் நில விற்பனையாளர்கள் தேவையற்ற ஆக்கிரமிப்புகளில் இருந்து மனையை பராமரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். ஊருக்கு சில பேர் இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க சென்னையை நோக்கி போகிறாங்க, சென்னையில் இருக்கிறவங்க கிராமத்தை நோக்கி இடம் வாங்குறாங்க. ஆனால் நம்ம போய் அங்கே பராமரிச்சுட்டு இருக்க முடியாது, பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் வாங்கி உடனே பட்டா மாற்றி வச்சுக்கிட்டு வேலி போட்டு உங்களுடைய இடத்த பராமரிச்சிங்கன்னா தவறுகள் நடக்காமல் இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா பல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனையை வாங்குவது ஒரு பெரும் வேலை என்றால் வாங்கிய மனையை வேலி போட்டு பாதுகாப்பது அவசியம் என்று இவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஓடி ஓடி சொத்து வாங்குவது பெரிதல்ல, வாங்கிய சொத்தை பாதுகாப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஓடி ஓடி உழைத்ததும் வீண், வாங்கிய சொத்தும் வீண். வாங்கும் போதே சொத்தை பாதுகாப்பது எப்படி என்று முழுமையாக தெரிந்து கொண்டு சொத்து வாங்கினால் அது நம்முடனே இருக்கும். புதிய தலைமையாக ஸ்ரீதர்.